வெல்கம் டு Anvitha சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்ககிட்ட என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா, கர்ப்பம் தரிப்பதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 மாதங்களுக்கு மேலே ஆச்சு, அதாவது கர்ப்பம் தரிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் 6 மாதங்களுக்கு மேலே ஆகியும் கருத்தங்கலை அப்படின்னா எதுவும் பிரச்சனை இருக்கா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒழுங்கற்ற மாதவிடாய், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்கற்ற மாதவிடாய். முதல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும். ஸோ ஏன் அப்படின்னா, ஒழுங்கற்ற மாதவிடாய் இருந்ததுன்னா உங்களுக்கு அது சீரற்ற அண்டவெடுப்பை உண்டாக்கும். அதனால் உங்களுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறையும். ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் கேட்பாங்க நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கிறவங்க. எண்டோமெட்ரியோசிஸ், இப்போ நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எண்டோமெட்ரியல் திசுக்கள் கருப்பையை சுற்றிலும் வளர ஆரம்பிக்கும். கருப்பதிதல் நிகழணும் அப்படின்னா அந்த கருமுட்டையானது ஃபெலோபியன் குழாயை நோக்கி பயணித்து கருப்பையில் பதியணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கருப்பதிதல் நிகழும். ஆனால் உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபெலோபியன் குழாயில் கருமுட்டையை பயணிக்கவே விடாது, அங்கேயே தடுத்துரும். ஸோ உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் அப்போ ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் அப்பையும் ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சிவியராக இருந்ததுனா தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா கருவுறுதல் கண்டிப்பாக நிகழும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். பாலிசிஸ்டிக் ஒவேரி சிண்ட்ரோம், இது இப்போது மேக்ஸிமம் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ பிசிஓஎஸ் அப்படின்னா பயப்படாதீங்க. நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் சரி பண்ணி அவங்க குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு. ஸோ யாருமே ரொம்ப பயப்பட வேண்டாம். ஸோ நீர்க்கட்டி கருப்பையில் உருவாகிறது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் அறிகுறிகள் காட்டும் அப்படின்னா, சில பேர் ரொம்ப வெயிட்டு அதிகமாவாங்க, சில பேர் திடீர்னு வெயிட் ரொம்ப கம்மியாயிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் முடி வேகமாக வளர மாதிரி இருக்கும், ரொம்ப முகப்பருக்கள் வளரும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான சிம்டம் காட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிசிஓஎஸ் இருந்தது அப்படின்னா அது ஒழுங்கற்ற மாதவிடாயை கூட உருவாக்கும். ஸோ பிசிஓஎஸ் இருந்ததுனாலும் குழந்தை பேர் தள்ளி போகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எடை ரொம்ப அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா எடை கம்மி பண்ண சொல்லுவாங்க. ஸோ உணவில் மாற்றங்கள் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக பிசிஓஎஸ் ப்ராப்ளம் சரியாகி உங்களுக்கு குழந்தை பிறக்கும். கருமுட்டையோட தரம், கருமுட்டை உங்களுக்கு ஆரோக்கியம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை சாப்பிட்டு கருமுட்டையோட தரத்தை கூட்டிடலாம். ஆனால் சில பேர் கருத்தரிதலை தள்ளி போட்டுட்டு 30 வயசுக்கு மேலே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களோட கருமுட்டையோட தரம் அதிகமாக இருக்கும். அதை காட்டிலும் 30 வயசுக்கு மேலே உள்ள பெண்களோட கருமுட்டையோட தரம் குறைவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கருமுட்டையோட தரம் குறைவானதாயிரும். ஸோ ரொம்ப லேட் ஆகலாம். அதனால் நீங்கள் கருத்தரித்தலை தள்ளி போடாதீங்க. 30 வயசுக்குள்ளேயே குழந்தை பெற்றுக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ், இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம், ஸோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே ஒரு தம்பதியர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்கலையா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை பிறக்கலையா அப்படின்னு கேட்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் யாருமே கேட்காதீங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்களுக்கு உள்ள வலி, அவங்களுக்கு உள்ள கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ யாருமே அந்த மாதிரி கேட்டு இன்னொருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். குழந்தை பேர் எல்லாருக்குமே இருக்கும், அவங்களுக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டு நம்ம அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறது நல்லதில்லை. ஸோ எல்லாருமே இதை தவிர்க்கணும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க.